எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு போர்ஷன். லூக்காஸ் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் ஏசாயா 61 அது எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியரான ஒரு போர்ஷன் தான். இதே ஒரு 2-3 வசனத்தை பார்த்துட்டு my explanation today is to why do we go to church? Why do we assemble? ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டால் அநேகருக்கு சரியாக சொல்லித் தரதில்லை. நாங்கள் கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறோம். நீங்கள் எதுக்கு சிலர் கேட்டால் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போகிறது கொஞ்சம் பெரிய பிரயோஜனமாக இருக்க டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக போகிறோம். சில சர்ச்சில் எலெக்ஷனுக்கு போகிறதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு ஆண்டி இருந்தாங்க, சர்ச்சுக்கு போகலையா? ஆமாம். டிரைவர் பஞ்சாயத்து பார்த்தீங்களா எவ்வளோ ஜரிகை போட்ட புடவை கட்டிட்டு உட்காந்துருக்குறா போகிறேன். எனக்கு என்ன புடவை இருக்குது புதுசாக வாங்கி கொடுத்தீங்களா? அதெல்லாம் நான் சர்ச்சுக்கு வருவேன். டிரைவர் கூப்பிட்டு போகிறது வராரு. டிரைவர் ஒய்ஃபு வரா. அவள் பெரிய ஜரிய சாரி போட்டு போயிருக்கா. அவள் எப்பேற்பட்ட சாரி கட்டிருக்கா பார்த்தீங்களா? நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வர மாட்டேன், எனக்கு எங்கே இருக்குது சாரி? அந்த மாதிரி சாரி. வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை வி கோ டு சர்ச். ஏன் சர்ச்சுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு வழக்கம் சொல்ல போகிறேன். சபை கூடுறதை விட்டுறாதீங்க. கெட் டுகெதர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போயிடுச்சு அன்றைக்கி பெரிய பெரிய பிரம்மாண்டமான சபையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நோட்டீஸ் ஃபார் சேல் ப்ளீஸ் இஃப் தேர் சம் பிலீவர் வில் யூ டேக் இட் சொல்லி அட்லாண்டாவையும் பார்த்தேன். எத்தனையோ சபைங்க போயிடுச்சு. புறஜாதியார் ஆலயங்களாக போய்கொண்டிருக்கிறது. some place in Detroit it has become a gambling den. Still the cross is there. என்னமோ சர்ச் சொல்லுங்க பீல பிகின் பண்ணுது. இட்ஸ் a gambling den. What's it? எதுக்கு சபைக்கு போகிறதுக்கு வழக்கப்பட்டு படிக்கிறேன். ஒரு ஓய்வு நாள் வழக்கத்தின் போல ஆண்டவர் ஆலயத்துக்கு போனார். அப்போது சாப்பிட்றது ஒரு வழக்கம், வேலைக்கு போகிறது வழக்கம், ஆலயத்துக்கு போகிறது வழக்கம். That's what we read in verse 60. நம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாள் ஜெபாலயத்துக்கு போயினார். கொஞ்சம் பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டா அந்த சபைக்கு போனீங்களா அன்றைக்கின்னு கேட்டால் நான் போகல. ஏன் போகல? எனக்கு பிரசங்கம் கொடுக்கல, அதனால போகலன்னுவாங்க இல்லையா? நான் எப்படியாவது எந்த ஃப்ளைட் இருந்தாலும் சரி, எந்த ட்ரெயின் இருந்தாலும் சரி தான் சர்ச்சில் போய் 1/2 மணி நேரம் உட்காந்து இந்த காணிக்கையை போட்டுட்டாவது ஓடி ட்ரை போனேன். நம்ம சர்ச்செல்லாம் கடைசியில் காணிக்க எடுப்பாங்க. பெட்டிக்கார சபை முதல்ல காணிக்க எடுத்துருவாங்க இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாங்க. இப்படிலாம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அப்போ சொல்கிறேன் சில போய் தான் ஆகணும்னா போவோம் சொல்லிட்டு வண்டி வெளியே எங்கே சர்ச் இருக்குதோ மிஷன் சபை உள்ள கொண்டு போவோம். பெண்டிகார் சபைக்கு குறிப்பிடாத பார்த்தனை பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. சிஎஸ்ஐ சபைனா பிரஜனை உள்ளே போய் வண்டி நிறுத்துவேன். கரெக்டாக போவேன், நிற்பேன். அப்படி யாரும் சொல்லுவாங்க ட்ரிப்பர்குமார் வந்திருக்காருன்னு பின்னால் உட்காந்துருப்பேன். பிரசங்கம் கேட்டு ஓடியாந்துருவேன். கர்த்தருக்கு மகிமையாக என் ஆண்டவர் வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு போனார். ஆலயத்துக்கு போகும்போது ஏசியா சுருள் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. Sometimes you open the Bible. If you really have a burden to pray, if you really have a burden to love Jesus, when you open the Bible to speak to you, அப்படி இல்லாத சும்மா பைபிள் திறந்து குறி பார்க்கணுன்னா யூதாஸ் நாடு கொண்டு சேர்த்தான்னு வரும், நீயும் வந்தபடியே செய்யணும் வரும் இல்லையா? கேளுக்கு பர்னாட் உட்காந்துருக்கான். அங்கே அமெரிக்கா இந்தியாவுக்கு கூப்பிடுவேன். பர்னாட், I'm reading this portion, my son, I want you to take the Bible right now. Dad, what are you talking? What's it? What are you talking? Illam, what's it? I'm keeping the same portion. I'm keeping the same portion. What are you talking? எனக்கு திடீர்னு இன்ஸ்பிரேஷன் வந்து கூப்பிட்ற மகனே, இதே பையன் இது சத்தியம் பேசுறது பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. ஆகிய கர்த்தருக்கு மகிமையாக வழக்கம் போல கை கொடுக்கப்படுது. அப்போ அது ஏசியா தீர்க்க புத்தகம் கொடுக்கப்படுது. ஏசியா 61ஆம் அதிகாரம் அவர் கையில் கொடுக்கப்படுது. எழுக்கிறார், வாசிக்கிறார். வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தில் பாதியோடு நிறுத்திடுறார். there's a meaning behind it. நேரம் வந்து எடுத்து சொல்கிறேன். 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு நிறுத்துறாரு. அதை வாசிக்கிறத ஒரு தடவை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். when you go to church, remember that the anointing of God is upon you. Amen. Amen. Please, I'm getting very serious. The Lord extended my life. போத ஆண்டவரே நினைக்கும் போது பவுலோடவா நீ அனுபவிச்ச எடுத்து படிச்சுப்பார். 2 Corinthians 11 எடுத்து படிச்சுப்பார். படித்து எண்ணிப்பார்.
எண்ணிட்டு வரேன். ஏன் ஆண்டவர் பிடிச்சார் நமக்கு கேட்குறேன். அது வாட்ஸ் தட் யோர் சீனிங் இட், உனக்கு அதில் என்ன அனுபவிச்சு கோ, உனக்கு ஜீவனோட வச்சிருக்கிறேன், போ, சத்தியத்தை மறைக்காத பேசு. ஆமென். அதில் ஓடிக்கொண்டிருக்கேன். அப்போ அவன் கையில் கொடுக்கப்படுது. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும், என்னை அபிஷேகம் பண்ணார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பாறையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குடைய விடுதலையாக்கும், கர்த்தர் அனுக்கிற வருஷத்தை பிரசித்தி பண்ணவும் என்னை அனுப்பினார். 2வது வசனம் அப்படி பார்த்து நிறுத்திட்டார். அதன் பிறகு வாசித்து ஜெபம் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த உடனே ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. When you come to the sanctuary, remember you are not looking at a pastor or a preacher. Let the Heavenly Father be moving around. அப்போ அவர் மேல் நோக்கமானது. ஆண்டவர் மேலே நோக்கமான அநேக கண்கள் உண்டு. 14வது அதிகாரத்தில் நீர்க்கோவை வியாதியோட கொண்டாடுறாங்க ஓய்வு நாள் அன்னைக்கு. என்ன செய்வாரோ சொல்லி குற்றமாகிற கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. இங்கே சங்கீதம் 34:5 இப்படி வாசிக்கிறோம். லவ் இட் மேக் அ நோட் ஆஃப் திஸ். சங்கீதம் 34:5 இப்படி இருக்கிறது. அது வசனம் இப்படி சொல்கிறது. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டன. அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகம் வெட்கப்படவில்லை. Make a note of it. Whatever the crisis you get in life, don't be dismayed. இந்த தாயப்பன் சொல்லி இந்தியாவில் ஒரு பெரிய சீடி ஓடிக்கொண்டிருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் இங்கே சம்பர் நாட்டில் தான் ஐடி ஃபீல்டு வந்த பையன், ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து இட் வாஸ் த்ரோன் டு பிரெயின் டியூமர், எல்லாமே போச்சு. கார்த்திக் அவனுடைய குடும்பத்தை அறிஞ்சிருக்கிறேன். இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கிறான். அவங்க பிரசங்கம் பண்ணுறது ஆதிபராசக்திக்கு ஒழுங்காக போகிறாங்க. அந்த மனுஷனை கூப்பிட்டாவே பயமாகுது. ஏன்னா பந்தார் எடுத்தோன்னே அவர் ஸ்லோகத்தை போட்டு அடித்து ஆரம்பிச்சிடுறாரு. அவர் சில வார்த்தை நாங்கள் நோக்கி பார்க்க மறுத்தோங்க. யாரோ மலையாளம் பாஸ்டர் ஜெவமன் சொல்கிறாரு, அங்கே தான் இந்த நாட்டில் காசு வாங்கிட்டு வரான்னு சொல்கிறோமே, இங்கே யாரும் காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். அழுது ஜெபம் பண்ணார். என் பிள்ளைங்க, என் மகன் ஏஞ்சி உட்காந்தான். ஆமென். இன்னைக்கு நடக்கிறான். மொழிக்கு நான் தான் எடுத்தான். கர்த்தருக்கு பயப்பட்டார்கள். ஆகிய எப்படில அவர் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் பண்ணார்கள். நோக்கி பார்க்க மறுத்தவர்கள் வேதனை பார்த்தவர்கள் ஏது பண்ணார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆகிய எப்படில கர்த்தருக்கு 61 அதிகாரத்திலிருந்து ஒரு 2-3 கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக. I would like you to go home and look into this depth. இந்த 61 கர்த்தராகிய 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Remember that. When you are a child of God, when you start praying, when you start kneeling down, when you start looking at the Bible, God sends his angel by your side. Amen. நாகர்கோயிலிருந்து யாராவது கேட்டீங்கன்னா டாக்டர் ஜெயசருடைய ஹாஸ்பிட்டலில் 32 வருஷத்துக்கு முன்னே ஒரு லேடி சிங் பண்ணியிருக்கிறது. ஆன்சலா சுந்தர் மேட்டன் ஸ்டில். அந்த அம்மா பிழைக்காதுன்ற அளவில் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு அமெரிக்கன் மிஷினரிஸ் 2 பேர் வந்து சர்ச் ஆஃப் காடில் பிரசங்கம் பண்ணணும். அதனால் ரெடி ஆகிக்கலாம். இப்போ பிரசங்கத்துக்கு எல்லாம் ரெடியாக வந்து ட்ரிவாண்டத்துக்கு போயிட்டு மிஷினரிஸ் வரலைங்க, அமெரிக்காவில் அந்த ஃப்ளைட்டில் அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ச் ஆஃப் காடில் நிறைய பெரிய என்னோட வயசான நிறைய ஊழியக்காரலாம் இருக்காங்க. யாரை பிரசங்கம் பண்ண விடுறது? ஏசுடியான் ஸ்ட்ரீட்டில் மீட்டிங் நடக்கிறது. அப்போ திடீர்னு பார்த்து நான் சொன்னார், இவருக்கு கிளிஃபர்டுன்னு பேர் இருக்குது, மேலே ஏற்றி விட்டுருவோம். இவர் அப்புறம் எனக்கு சரியாக தமிழ் பேச வராது. மேலே ஏற்றி விட்டு இது தட்டு மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு போட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் நாளை காலையில் ஃப்ளைட்டில் வந்துடுவாங்கன்னு நான் மேலே ஏறினேன். God has a purpose. You are not here by accident. Amen. நான் மேலே ஏறினேன். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, சாட்சி சொல்ல தெரியும். பாடுவேன் மலையாளத்தில் எடுத்து நின்முக ரூபம் நான் கண்டு நீ ஸ்நேக ஆணையும் சொல்லி நான் பாடுறேன். நான் பாடும்போதே நடராஜ மலரையே பார்த்துருக்காரு. நான் பாடும்போதே எல்லோரும் அழுகுறாங்க. நினச்சிட்டு நம்ம வாய்ஸோட மோசமாகுது, எல்லாம் அழுகுறாங்க பாருங்க. நான் பாடிட்டுறேன்.
அப்போ திடீர்னு ஒரு ஒருத்தன் யாரும் வந்தாங்க, ஒரு கார் வந்தது, ஒரு ஸ்லிப்